நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு ஞாயிற்றுக்கிழமை நூடுல்ஸ். வாங்க கதைக்குள்ள போகலாம். வெயில் இந்த வெயில் அடிக்கும், வீட்டுக்குள்ள அவ்வளோ அனலாக இருக்குது. உள்ள கொஞ்ச நேரம் படுக்கலான்னு பார்த்தா முடியல. வெக்க காற்று அப்படி அடிக்குது. ஃபேனை போட்டாலும் அப்படித்தான் இருக்குது, அமர்த்தினாலும் அப்படியே தான் இருக்குது. என்னத்தை தான் பண்ணுறதோ. இந்த வெயில் காலத்தை ஓட்டுறதுக்குள்ளேயும் ஒரு பெரும் பாடா போயிடும் போல இருக்குதே. நல்ல வேலை வீட்டை சுற்றி கொஞ்சம் மரம் செடி கொடின்னு இருக்கு. இதுவும் இல்லாட்டா அவ்வளவுதான், வெந்து நூடுல்ஸ் ஆயிடுவனோ என்னமோ. வீட்டில் வேற 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அதுங்களுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். வேர்க்கூறா வந்துடுது. இந்த வெயிலுக்கு இருக்க முடியலையே. சரி சரி, இதோ கட்டில் தான் வெளியில் கிடக்குதில்ல, வயர் கட்டிலில் வெளியில் கொஞ்ச நேரம் படுத்திருப்போம் அப்படின்ட்டு நல்லா ஹாயாக படுத்துட்ருக்குறாங்க கல்பனா. ஆஹா, இப்போதான் காற்று நல்லா குழு குழுன்னு வருது. கொஞ்ச நேரம் கண் அசருவோம். இப்போதான் எந்த சத்தமும் இல்லாமல் இருக்குதுல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏன் சுஜி வேற வந்து அத்தை வாங்கத்தை சாப்பிடணும்னு கூப்பிட்ருவா. பேரன் பேத்தியாவுக்கும் இன்னைக்கு விடுமுறை தான். அதுங்க டிவியை பார்த்துட்ருக்கோங்க. நம்மளை எந்த தொந்தரவும் செய்யாதுங்க. அதுங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே விளையாடிட்டு டிவியை பார்த்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் நாம் தூக்கத்தையே தூங்கிடுவோன்ட்டு நல்லா தூங்கிட்டாங்க. சுஜி மளிகை கடைக்கு போய் காய்கறி, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அத்தை அத்தை, சமைக்கணும் அத்தை, வாங்க, கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும்ல, வாங்கத்தை. நானும் காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். மளிகை சாமானெல்லாம் அடுக்கி வைக்கணும். ஒருத்தர் இந்த வேலையை பார்க்கலாம், இன்னொருத்தர் சமையல் வேலையை முடிச்சுக்கலாம். வாங்கத்த, வாங்க உள்ளே போகலாம். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு வேற விடுமுறையில் அவங்களும் சீக்கிரமாக பசிக்குது பசிக்குதுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம 2 பேரும் ஆளும் பேருமா வேலை செஞ்சோம்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். வாங்கத்த வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. இங்கே தான் கல்பனா நல்லா கொரட்டை சத்தம் விடாமல் அந்த தூக்கம் தூங்கிட்டு இருக்கிறாங்களே. இவங்க கூப்பிடுறது என்ன கேட்கவா செய்யும்? சுஜி பேசுறது கல்பனாவுக்கு ஏதோ தாலாட்டு பாடுற மாதிரியே இருக்குது. அப்படியே இன்னும் நல்லா தூங்குறாங்க. அத்தை அத்தை, உங்களை தான் அத்தை நான் கூப்பிட்டுட்டே இருக்கிறேன். எவ்வளோ நேரம் அத்தை, நீங்கள் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறீங்க. மணி என்னாச்சுன்னு பாருங்க, 12:30 ஆகுது. வாங்கத்தை, வீட்டுக்குள்ளே போகலாம். வாங்க, வேலை எவ்வளோ கிடக்குது. நீங்கள் தூங்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி? வாங்க போகலாம். நீங்கள் தானே அத்தை வந்ததுக்கப்புறம் என்னை எழுப்பி விடுன்னு சொல்லிட்டு போனீங்க. இப்போ இந்த தூக்கம் தூங்கிட்டு இருக்கிறீங்களே. அத்தை அத்தை, வாங்க வாங்க உள்ளே போகலாம், வேலை எவ்வளோ கிடக்குது, வாங்கத்தை அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆஹா, எழுந்திரிச்ச பாடே கிடையாது. சரி, நீங்கள் இங்கேயே தூங்கிட்டு இருங்க, நானாச்சும் வேலையை முடிக்கிறேன். உங்களை எழுப்புறதுக்குள்ளேயும் எனக்கு முடியாது. அதுக்குள்ளேயும் எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டே வந்துடுவேன்ட்டு வீட்டுக்குள்ளே போய் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. மளிகை சாமானையும் அடுக்கி வச்சுட்டாங்க. அடடா, மணி 2 ஆகுது. இன்னுமா அத்தை வரல? சாப்பிட்றதுக்கு கூட வராமல் அந்த தூக்கமாக தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படி என்னதான் ஆச்சு அவங்களுக்கு? இப்படியெல்லாம் தூங்கவே மாட்டாங்களே. ஒரு நாள் தூங்குங்கன்னா கூட எனக்கு தூக்கமே வரல தூக்கமே வரல, இந்த வெயிலுக்கு எங்கே தூங்குற மாதிரி இருக்குதுன்ட்டு எதையாச்சும் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. இன்னைக்கு என்னடானா நான் இவ்வளோ முறை எழுப்பியும் அவங்க எழுந்திருக்கவே மாட்டேங்கிறாங்களே. உடம்புக்கு ஏதாச்சும் சரியில்லையா என்னன்னு தெரியலையே. எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது அத்தை இப்படி தூங்குறத பார்த்தா. சரி, நாம் திரும்பவும் போய் எழுப்பலாம் அப்படின்ட்டு அத்தை அத்தை வாங்கத்தை சாப்பிட போகலாம், வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு கூப்பிடுறாங்க. ஆஹா, அப்போ கூட எழுந்திரிச்சா தானே, எழுந்திருக்கவே மாட்டேங்கிறாங்க. அட, நீங்கள் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறீங்களே. இருங்க இருங்க, நான் வரேன் அப்படின்ட்டு பக்கத்தில் போய் அவங்கள தொட்டு பார்க்குறாங்க. உடம்பெல்லாம் சாதாரணமாக தான் இருக்குது. அட, நல்லா தான் இருக்கிறாங்க, அப்போ ஏன் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறாங்க? சரி சரி, இருங்க வரேன் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒரு வாளியில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து சலக்குன்னு அவங்களோட அத்தை தலையிலேயே ஊற்றிட்டாங்க. ஏய் ஏய், யாரது யாரது, இந்த வெயில் அடிச்சது அதுக்குள்ளேயும் மழை பெய்யுதா? மழையா மழையா, என்னது இது ஆச்சரியமாக இருக்குது, கோடை மழையா பெய்யுது. கொடையெடு கொடையெடு,
அதுவும் அங்கே பாரு, காய போட்ட துணியெல்லாம் அப்படியே ஈரத்தில் நனைய போகுது. போய் துணி எடுங்க, துணி எடுங்க, சுஜி போ போ அப்படிங்கிறாங்க. அத்தை அத்தை, மழையெல்லாம் ஒன்றும் பெய்யலை, நான் தான் தண்ணி எடுத்து உங்களோட மூஞ்சில் ஊற்றுனேன். எழுந்துறீங்க அத்தை, எழுந்துறீங்க. எவ்வளோ நேரமாக நானும் கூப்பிட்டுட்டே இருக்கிறேன். வீட்டில் ஏதாச்சும் வேலைக்கு ஒத்தாசையாக வாங்கத்தான்னு வந்து கூப்பிட்டேன், அப்போவும் எழுந்திரிக்கலை. சரி தூங்குறீங்களே தூங்கட்டும்னு விட்டுட்டேன். இப்போது சாப்பிட்றதுக்கு வாங்கன்னு எழுப்பு எழுப்புன்னு அந்த முறை எழுப்புனேன், அப்போவும் எழுந்திருக்கவே இல்லை. தொட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்தீங்க. நானும் உடல்நிலை சரியில்லையோ என்னமோன்னு பயந்தே போயிட்டேன். ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. கூப்பிட்டு கூப்பிட்டு எழுந்திருக்கவே இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? அதான் இப்படி பண்ணேன். வீட்டுக்குள்ளே போய் ஒரு வாளியில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்கள் மேலே சலக்குன்னு ஊற்றுனேன். இப்போ எழுந்திரிச்சிட்டிங்கல்ல, வாங்கத்தை சாப்பிட போகலாம். எவ்வளோ நேரமாக தான் இங்கேயே படுத்துட்ருப்பீங்க? வீட்டுக்குள்ளேயாச்சும் வர வேண்டியது தானே? எவ்வளோ நேரமாக வெளியிலையே படுத்துட்ருக்குறீங்க? வெளியில் மட்டும் வெயில் இல்லையா என்ன? கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது, அது சரி. ஆனால் குழந்தைங்க கூட விளையாடணும்னு ஆசைப்படுவீங்கல்ல, வாங்கத்தை உள்ளே போகலாம் வாங்க அப்படின்றாங்க. அடியை சுஜி, அதுக்காக இப்படியா வந்து எழுப்புவ? தண்ணியை கொண்டு மூஞ்சில் ஊற்றிட்டியே, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவரு. இப்படியே போயிட்டுருக்குதுல்ல உன்னோட சேட்டையெல்லாம். குழந்தைங்க தான் ஏதாச்சும் விளையாடுதுங்கன்னு பார்த்தா நீயே இப்படியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்ட. தண்ணியை ஊற்றி எழுப்புகிற அளவுக்கா நான் தூங்கிட்டு இருக்கிறேன்? கொஞ்சம் சத்தமாக தான் கூப்பிடுறது. சரி விடு, வரேன் வரேன், உள்ளே போ. சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சுதா, இல்லைன்னா நான் ஏதாச்சும் ஒத்தாசையாக இருக்கணுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் முடிஞ்சது அத்தை, சாப்பிட வேண்டியது மட்டும்தான் பாக்கி இருக்குது. வாங்க வாங்க சாப்பிடலாம். சாம்பார் வச்சு பாவக்காய் பொரித்து வச்சுருக்கிறேன், அப்பளமும் வறுத்துருக்கிறேன். சூப்பராக சூடாக இருக்குது சாப்பாடு. வெயிலுக்கு சூடாவா? கொஞ்சம் தயிர் கீரை ஏதாச்சும் செஞ்சு வச்சுருக்க வேண்டியது தானே. தயிரும் மாங்காய் ஊறுகாவும் அம்புட்டு ருசியாக இருக்கும். இப்படி ஏதாச்சும் செய்யுமா? இனிமேல் காரக்குழம்பு சாம்பார் அப்படி இப்படின்னு எதையும் செய்யாத. மோரு கீரு தயிர் கீருன்னு என்னத்தையாச்சும் செய். வேலையும் சீக்கிரமாக முடியும், நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் உடம்புக்கு. வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்தியா இல்லையா? தர்பூசணி பழம் கூட சீசன் ஆரம்பிச்சிருக்கோம், அதையும் வாங்கிட்டு வந்து போடு. குழந்தைங்களுக்கும் இன்றைக்கி ஸ்கூல் இல்லைல்ல, இன்றைக்கும் நாளைக்கும் லீவு தானே, அதுகளும் எதையாச்சும் சாப்பிட்டுட்டு கிடக்குங்க. சரி சரி வா உள்ளே போகலாம் அப்படின்ட்டு எழுந்திருக்கிறாங்க. பார்த்தா காக்கா அவங்களோட தலையில் எச்சம் போட்டுச்சு. அடச்சை காக்கா, இன்னைக்கு என்னன்னே தெரியல, யார் முகத்தில் தான் முழிச்சனோ. தண்ணியை ஊற்றுறாங்க, காக்கா என்னடானா என் தலையில் எச்சம் போட்டுட்டு போயிடுச்சு. என் தலையை பார்த்தா எப்படி தான் தெரியுதோ, அப்போதை ஊற்றின தண்ணியை இப்போயாச்சும் ஊற்றிருக்கலாம். என் தலையில் காக்கா கக்கா போனதாவது கழுவின மாதிரி ஆகியிருக்கும். எனக்கு கொஞ்சம் தலையில் திரும்பவும் தண்ணியை ஊற்று, அந்த காக்கா கக்கா போனதை கழுவணும். சீக்கிரம் வா சுஜி, நாத்தம் அடிக்குது, வா வா அப்படிங்கிறாங்க. வரேன் வரேன் அத்தை. என்னத்தை நீங்கள் சின்ன குழந்தைங்க மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. சரி வாங்க வாங்கன்னு தலையை சுத்தம் செஞ்சுட்டு எல்லாருமா ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. அம்மா, ஏம்மா இதை சமைச்சிங்க? எனக்கு தான் சாம்பார் பிடிக்காதுல்ல. சாம்பார் பாவக்காவா? எனக்கு பாவக்காய் வேண்டவே வேண்டாம். அந்த அப்பளத்தை மட்டும் கொடுங்க. ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? நாங்கள் வீட்டில் இருக்கிறப்ப இப்படியெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கிறோம்ல. நூடுல்ஸ் வேணும்மா, நான் எத்தனை நாளாக நூடுல்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறேன். ஆமாம்மா ஆமாம், நானும் நூடுல்ஸ் கேட்டுட்டு தானே இருக்கிறேன். அண்ணனும் நானும் ரொம்ப நாளாகவே நூடுல்ஸ் வேணும் நூடுல்ஸ் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கிறோம். நீங்களும் இதோ அதோன்னு எங்களை ஏமாற்றிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு சனிக்கிழமை, அப்போ கூட எங்களுக்கு நூடுல்ஸே செஞ்சு தரவே இல்லை. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமம்மா, அப்போவாச்சும் செஞ்சு தாங்களாம்மா. ப்ளீஸ்மா ப்ளீஸ் ப்ளீஸ், எங்களுக்கு நூடுல்ஸ் தாம்மா வேணும். கடைக்கு கூட்டிகிட்டு போய் வாங்கி தரீங்களா? ஹோட்டலுக்கு கூட நாங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு எத்தனையோ முறை கேட்டுட்டோம். பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு கூட கூட்டிகிட்டே போக மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட்டு நூடுல்ஸ் மட்டுமாச்சும் வீட்டில் செஞ்சு தாங்கன்னா அதுவும் இல்லை. நாங்கள் என்னதாம்மா பண்ணுறது? பாட்டி நீங்களாச்சும் சொல்லுங்கள் பாட்டி, இல்லைன்னா நீங்களே செஞ்சு கொடுங்களேன். உங்களுக்கு நூடுல்ஸ் செய்ய தெரியும் தானே?
ஆ செய்ய தெரியுமா பாட்டி? தினமும் அம்மா சாப்பாடு, சாம்பார், காரக்குழம்பு, முட்டை குழம்புன்னு இப்படியே தான் செஞ்சிட்ருக்குறாங்க. நாங்கள் கேட்குறத செஞ்சே தர மாட்டேங்கிறாங்க பாட்டி. நீங்கள் சொன்னீங்கன்னாவாச்சும் செஞ்சு கொடுப்பாங்க. பாட்டி சொல்லுங்க பாட்டி, சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஏய் நீங்கள் வேற, நானே தயிர் சாதம் மோர் கீருன்னு சாப்பிட்லான்னு பார்த்தா நூடுல்ஸு என்னதுமா அந்த நூடுல்ஸு? பிள்ளைங்க தான் கேட்டுகிட்டே இருக்கிறாங்கல்ல, அதை கிண்டி கிண்டி கொடுக்க வேண்டியது தானே. ஆ செஞ்சு கூடாமா. இங்கே பாருங்க, அப்போ நான் பாட்டிக்கும் தரணும் அப்படின்னா தான் நூடுல்ஸு, இல்லைன்னா கிடையாது. டீலிங்க்கு ஓகேன்னா நூடுல்ஸு, இல்லைன்னா நான் சொன்ன தயிர் சாப்பாடு தான் அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி இல்லை, உங்களுக்கும் நாங்கள் தருவோம். நான், பாப்பா, நீங்கள் நம்ம 3 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம். தாத்தாவுக்கும் தரலாம். நம்ம 4 பேரும் கண்டிப்பாக சாப்பிடலாம் பாட்டி. இன்னைக்கு நைட்டு செஞ்சு தர சொல்லுங்க. சொல்லுங்க பாட்டி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஆ ஆ ஆமாம் சுஜி, இன்னைக்கு இரவே அதை செஞ்சு கொடுத்துரு. சாப்பிட்டு தான் பார்ப்போமே, பிள்ளைங்க ஆசைப்பட்ட மாதிரி இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. ஆ என்னது என்னது, என்ன நினச்சிட்ருக்கீங்க? 3 பேரும் மாற்றி மாற்றி உங்கள் இஷ்டத்துக்கே பேசிகிட்ருக்கிறீங்க. சமைக்கிறது நான். இரவு யாராச்சும் நூடுல்ஸை சாப்பிடுவாங்களா? அதுங்க தான் கேட்குதுங்க. நீங்களும் அத்தை இப்படி சின்ன பிள்ளைத்தனமா? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு எல்லாரும் ஒழுங்காக சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரி நாளைக்கே நூடுல்ஸ் செஞ்சு தருவேன். அதுக்கு எல்லாரும் இன்னைக்கு ஒழுங்காக இருக்கணும். இல்லைன்னா நூடுல்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்படி வசதி? சாப்பிடுவீங்கள்ல? நூடுல்ஸ் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறாங்க. ஆ வேணும்மா வேணும். பாவக்காய் கூட சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கிறோம். அதோ பாவக்காய் பொரியலாம் தாங்கம்மா தாங்க, நாங்கள் சாப்பிட்றோம். எங்களுக்கு நூடுல்ஸ் வேணும். அதுக்காக நாங்கள் என்ன வேணும்னாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். இன்னைக்கு ஒழுங்காக சாப்பிடுவோம்மா. நாளைக்கு கண்டிப்பாக நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துருங்கம்மா. மறக்காமல் செஞ்சு கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி, ஹோம்ஒர்க்கெல்லாம் போய் முடிங்க, போங்க போங்க அப்படின்ட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. அன்னைக்கு இரவும் எல்லாரும் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சிருச்சு. எல்லாரும் சீக்கிரமாக எழுந்துறீங்க, நாம் எல்லாரும் வெளியில் சுற்றி பார்க்குறதுக்கு போகிறோம். போய் சீக்கிரமாக குளிச்சுட்டு கிளம்பிட்டு வாங்க அப்படின்ட்டு எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாங்க. சூப்பராக தடபுடலாக எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஒரே முகமலர்ச்சியாக இருக்குது எல்லாரோட முகமும். சந்தோஷமாக சுற்றி பார்க்குறதுக்கும் கிளம்பிட்டாங்க. அங்கேயும் இங்கேயும் ஒரே ஓட்டம் ஆட்டம் பாட்டம் தான். ஒரு வழியாக எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னு நினச்சாங்களோ எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சிட்டு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. என்னம்மா நீங்கள் இன்னைக்கு, நாங்கள் நேற்று சொன்னோம், இன்னைக்கு நீங்கள் வெளியிலலாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டீங்க. ஒன்றும் புரியலையேம்மா, என்ன நடக்குது இங்கே? ஆனால் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டோமோ இன்னைக்கு அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டீங்க. ஜாலியாக இருந்ததுமா. நீங்கள் ரொம்ப நல்லாம்மா அப்படிங்கிறாங்க. சரி சரி, நீங்கள் எல்லாரும் பேசிகிட்டே இருங்க, நான் அதோ வந்துடுறேன் அப்படின்ட்டு சமையல் கட்டுக்குள்ளே போயிட்டாங்க சுஜி. அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரியான நூடுல்ஸை செய்கிறாங்க. வாசனை வீடு முழுக்க வீசுது. ஆனால் புதுவிதமான வாசனையாக இருக்கிறதுன்றதுனால யாருக்கும் என்னன்னு புரியலை. ஓஹோ, ஒரு வேளை நேற்று கேட்ட நூடுல்ஸாக இருக்குமோ? அம்மா இன்னைக்கு நமக்கு சர்ப்ரைஸ்க்கு மேலே சர்ப்ரைஸாக தராங்களோ என்னமோ? அம்மா நமக்காக நூடுல்ஸ் தான் செய்கிறாங்களோ என்னமோ? நான் வேணும்னா எட்டி பார்த்துட்டு வரட்டுமா பாட்டி அப்படிங்கிறாங்க பேர குழந்தைங்க. வேண்டாம் வேண்டாம், அம்மா தான் இங்கே பேசிகிட்டு இருக்க சொன்னாங்கல்ல, வரட்டும், சீக்கிரமாக வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், வரேன் வரேன். யாரும் சமையல் கட்டுக்குள்ளே வரக்கூடாது. இன்னும் 2 நிமிஷத்தில் நான் அங்கே வரேன். எல்லாரும் டைனிங் டேபிளில் போய் உட்காருங்க அப்படிங்கிறாங்க. ஆ சரி சரின்னு சந்தோஷமாக டைனிங் டேபிளில் போய் உட்கார்றாங்க. எல்லாரும் கண்ணை மூடுங்க. இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமைல. எல்லாரும் ஆசைப்பட்டு கேட்ட மாதிரியான நூடுல்ஸ் தான் இன்னைக்கு நான் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன். கண்ணை திறங்க, இப்போ எல்லாரும் சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. சந்தோஷமாக ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோட அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நூடுல்ஸை சாப்பிட்றாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு பிடிச்சவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை நாம் சந்தோஷமான முறையில் செஞ்சோன்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தோட சந்தோஷம்தான் நம்மளோட சந்தோஷம்னு நினச்சோன்னா அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அதனால் சந்தோஷமாக இருங்க, குடும்பத்தை சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. ஆடம்பரத்தில் தான் சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்குதுன்னு கிடையவே கிடையாது.
அனுபவிக்கக்கூடிய அழகான பல விஷயங்களில் ஒளிஞ்சிருக்குது சந்தோஷங்கள். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.